வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஹேமந்த் சோரன் கைதை கண்டித்து அமளி. மக்களவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. ஹேமந்த் சோரன் வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தை நாடவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். தொகுதி பங்கீடு தொடர்பாக 13ஆம் தேதி சென்னை வருகிறார் மல்லிகார்ஜுன கார்கே. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை. அமலாக்கத்துறையின் 5வது சம்மனை நிராகரித்த அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. கொடநாடு கொலை கொள்ளை விவகாரம் தகவல்களை சேகரிக்க குஜராத் தடயவியல் நிபுணர்கள் திருச்சி வருகை. விரிவான செய்திகள். ஜார்க்கண்ட் மாநில அரசியல் விவகாரத்தை முன்வைத்து மக்களவையில் இருந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியது. நடப்பு ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்கியுள்ளது. இதையடுத்து ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட்டை நேற்று தாக்கல் செய்தார். இதில் கல்வி, தொழில்நுட்பம், மகளிர் மேம்பாடு திட்டங்கள், வீடு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அறிவித்துள்ளார். இதையடுத்து இன்று மக்களவையில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. மக்களவை இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து சுரங்க முறைகேடு வழக்குடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்த விவகாரத்தை பற்றி விவாதிக்கப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநில அரசியல் விவகாரத்தை எழுப்ப முயன்ற நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதற்கிடையே இடைக்கால பட்ஜெட் குறித்து நேற்று கருத்து தெரிவித்த எம்பி சுரேஷ்குமார், தென்னிந்தியாவிற்கு அனைத்து நிலைகளிலும் அனைத்து விவகாரங்களிலும் அநீதி இழைக்கப்படுவதாகவும் தனி நாடு கோர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் கூறியிருந்தார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி சுரேஷ்குமார் தனி நாடு குறித்து பேசியதற்காக காங்கிரஸ் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாஜக எம்பி பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். இது பற்றி விளக்கம் அளித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, நாட்டை பிளவுபடுத்துவது தொடர்பாக யார் பேசினாலும் அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என கூறினார். அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக ஹேமந்த் சோரனின் ரிட் மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நில மோசடி மூலம் கோடிக்கணக்கான பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் நிலக்கரி சுரங்க முறைகேடில் ஈடுபட்டதாகவும் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மீது அமலாக்கத்துறை பண மோசடி வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் ஹேமந்த் சோரனிடம் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பல மணி நேரம் நடந்த விசாரணைக்கு பின் ஹேமந்த் சோரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அமலாக்கத்துறை கைது செய்வதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு முதலமைச்சர் பதவியை ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த மனு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்ச நீதிமன்றம் மறுத்துவிட்டது. மேலும் அமலாக்கத்துறை மேற்கொண்ட கைது நடவடிக்கையை எதிர்த்து ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தில் முறையீடு செய்ய அறிவுறுத்திய உச்ச நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லி மாநில அரசின் மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் விசாரணை நடத்துவதற்காக அமலாக்கத்துறையின் தலைமை அலுவலகத்தில் ஆஜராகும்படி கெஜ்ரிவாலுக்கு 5வது முறையாக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவர் ஆஜராகாமல் அரவிந்த் கெஜ்ரிவால் புறக்கணித்துள்ளார். இதற்கிடையே அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய அமலாக்கத்துறை திட்டமிட்டுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அமலாக்கத்துறையின் நடவடிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக தெரிவித்த ஆம் ஆத்மி, பிரதமர் மோடியின் திட்டம் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து டெல்லி அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதுதான் என குற்றம் சாட்டியுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக 13ஆம் தேதி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க சென்னை வரவுள்ளார். தமிழகத்தில் தேர்தலை ஒட்டி திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக காங்கிரஸ் இடையே முதல் கட்ட பேச்சுவார்த்தை கடந்த 28ஆம் தேதி நடைபெற்றது.
இதில் திமுக சார்பில் TR பாலு தலைமையிலான குழுவில் அமைச்சர்கள் KN நேரு, I பெரியசாமி, பொன்முடி, ராசா, திருச்சி சிவா, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் தரப்பில் KS அழகிரி, செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டனர். சுமார் 1 மணி நேரம் தொகுதி பங்கீடு தொடர்பான முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்நிலையில் 13ஆம் தேதி சென்னை வரும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்திக்க உள்ளார். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். சென்னை, கோவை, திருநெல்வேலி, மதுரை, சிவகங்கை, திருச்சி உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் NIA அதிகாரிகள் இன்று காலை சோதனை மேற்கொண்டனர். பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பினருடன் தொடர்பில் உள்ளதாக எழுந்த புகார் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன், தென்காசி மதிவாணன், இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்டோர் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது. மேலும் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வரும் 7ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி NIA சம்மன் அனுப்பியுள்ளது. NIA அனுப்பிய சம்மனுக்கு ஆஜராகி விளக்கம் அளிக்க அவகாசம் வழங்காமல் உடனடியாக சோதனையில் ஈடுபட்டதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் NIA சோதனையை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி நடைப்பயணம் 3வது நாளாக இன்று மேற்கு வங்கம் முர்ஷிதாபாத்தில் உள்ள நபகிராமில் இருந்து தொடங்கியது. முர்ஷிதாபாத்தில் உள்ள கோகர்னாவில் இருந்து காலை 8 மணிக்கு மீண்டும் தொடங்க திட்டமிடப்பட்ட நடைப்பயணம் நபகிராமில் இருந்து 10:30 மணி அளவில் தொடங்கியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற்று வருவதால் முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் சாலை பேரணி நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் தகவல்களை சேகரிக்க குஜராத் தடயவியல் நிபுணர்கள் திருச்சி வருகை தந்துள்ளனர். கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் தகவல்களை சேகரிக்க குஜராத் தடயவியல் நிபுணர்கள் திருச்சி வருகை தந்துள்ளனர். செல்போன் டவர்களில் இருந்து தகவல்களை சேகரிக்க தடயவியல் நிபுணர்கள் திருச்சி வந்துள்ளனர். திருச்சியில் உள்ள BSNL அலுவலகத்திற்கு குஜராத் தடயவியல் நிபுணர்கள் சென்று தகவல் சேகரித்து வருகின்றனர். முன்னதாக வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் கேரள மாநிலத்தை சேர்ந்த சயான் என்பவரிடம் விசாரணை நடத்த CBCID அதிகாரிகள் தொடர்ந்து சம்மன் அனுப்பியுள்ளனர். சென்னை மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு திறந்து வைத்தனர். சென்னை எழிலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை வளாகத்தில் 23.5 லட்சம் கோடி செலவில் சென்னை மண்டல பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது. புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடத்தை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு இன்று திறந்து வைத்தனர். மேலும் பொதுப்பணித்துறை வளாகத்தில் மகளிருக்காக 70 லட்சம் செலவில் கட்டப்பட்ட உணவு கூடத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். அதேபோல் 35 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ள சென்னை தரமணி பொதுப்பணித்துறை வளாகத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி குறித்து தேமுதிக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. கள்ளக்குறிச்சி, விருதுநகர் உட்பட குறைந்தது 4 மக்களவை தொகுதிகளும் 1 MP பதவியையும் கேட்டு பெற தேமுதிக திட்டமிட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஜனவரியில் 116.46 கோடி ரூபாய் காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் திருப்பதி கோவிலில் 21.9 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாகவும் பக்தர்கள் 1.3 கோடி லட்டுகள் வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 7.5 லட்சம் பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ள கோவில் நிர்வாகம், திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த 46.46 லட்சம் பக்தர்களுக்கு அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் நிதி நிறுவனம் ஏலச்சீட்டு நடத்தி மோசடி செய்த வழக்கில் 3 பேரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் யுவஸ்ரீ பினான்ஸ், AK ஜுவல்லரி, யோகாஸ்ரீ பினான்ஸ் என பல்வேறு நிதி நிறுவனமும் மற்றும் பல லட்சம் ரூபாய் ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 120 பேருக்கு 8 கோடி ரூபாய் பணம் வழங்காமல் மோசடி செய்ததாக கிருஷ்ணமூர்த்தி, பாபு, ஆனந்தன் ஆகிய 3 பேர் மீது செங்கல்பட்டு மாவட்ட பொருளாதார குற்றவியல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்.
புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அருள்மொழி தலைமையில் 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தினர். அதன் பேரில் மதுராந்தகத்தில் நிதி நிறுவனத்திற்கு சொந்தமான 7 இடங்களிலும் சோத்துப்பாக்கத்தில் இயங்கி வரும் ஒரு நிதி நிறுவனம் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் தங்க நகைகள் 270 சவரன், 20 கிலோ வெள்ளி, 22 லட்சம் ரொக்க பணம் ஆகியவற்றையும் கைப்பற்றினர். இந்த மோசடியில் ஈடுபட்டு தற்கொலை செய்து கொண்ட ஆனந்துடைய சகோதரர் கோதண்டராமர், அவரது மனைவி தனலட்சுமி, ஆனந்தனுடைய மனைவி பூர்ணிமா ஆகிய 3 பேரிடம் விசாரணை நடத்தினர். இதில் 3 மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. 3 பேரையும் மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உப்பாறு அணையின் உட்பகுதியில் இறங்கி விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாராபுரம் அருகே உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து BAB திட்டத்தில் உபரி நீரை திறந்துவிட வலியுறுத்தி அப்பகுதி விவசாயிகள் நிர்வாக உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் தற்போது அணையின் உட்பகுதியில் இறங்கி 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் கொடுத்த வாக்குறுதியை உப்பாறு பாசன விவசாயிகள் ஏற்றுக்கொண்டனர். இதனால் போராட்டத்தை விவசாயிகள் தற்காலிகமாக ஒத்திவைத்தனர். ஆனால் இதுவரை உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறந்துவிடவில்லை. இதனால் மீண்டும் ஆவேசமடைந்த விவசாயிகள் உப்பாறு அணையின் உட்பகுதியில் இறங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விளாத்திக்குளம் அருகே 2 நாட்களுக்கு முன் காணாமல் போனவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள ரெட்டியப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவரின் மகன் சக்திவேல். இவர் கடந்த சில நாட்களாக வேலை இல்லாமல் இருந்த நிலையில் 2 நாட்களாக வீட்டிற்கு செல்லாமல் இருந்துள்ளார். இதனால் சக்திவேலின் குடும்பத்தினர் காணாமல் போன அவரை தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் நாகலாபுரத்தை சேர்ந்த சண்முகவேல் என்ற முதியவரின் வீட்டில் உடல் அழுகிய நிலையில் மர்மமான முறையில் சக்திவேல் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சக்திவேல் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அப்பகுதி மக்களிடம் இந்த மர்ம மரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள ஸ்ரீ கருணாம்பிகை உடன்மார் ஸ்ரீ அவிநாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் 14 ஆண்டுகளுக்கு பின் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அமைச்சர் மு.பே. சாமிநாதன், மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் பல்வேறு ஆதீனங்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வேள்வி பூஜையில் வைக்கப்பட்டிருந்த திருக்குடங்களை சுமந்தவாறு சிவாச்சாரியார்கள் திருக்கோவிலில் உலா வந்தனர். இதனைத் தொடர்ந்து 5 கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் திருக்குடங்களில் கொண்டு வந்த புனித நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. தொடர்ந்து பெருந்திருமஞ்சனம், பேரொளி, ஆராதனையும் மாலை 6 மணிக்கு திருக்கல்யாண வைபவமும் நிறைவாக இரவு பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவும் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது மினி லாரி மோதிய விபத்தில் தாய், மகன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா வெளியப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் வீரன் என்பவரது மனைவி வசந்தா. இவர் விடியற் காலை தனது மகன் கார்த்தியுடன் இருசக்கர வாகனத்தில் மேல்மருவத்தூர் ரயில் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது எதிரே சோத்துப்பாக்கத்தில் இருந்து வந்தவாசி நோக்கி சென்ற மினி லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார்த்திக், அவரது தாயார் வசந்தா ஆகியோர் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மதுராந்தகம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் உயர்ந்து 5890 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்து 47,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 78,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
ஐரோப்பிய ஒன்றியத்தின் உச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் முட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் அங்கு பதற்றம் நிலவியது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தி செய்வதில் பிரான்ஸ் முன்னணியில் இருக்கிறது. இந்த நிலையில் சமீபத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக ஐரோப்பிய ஒன்றியம் அறிமுகப்படுத்திய புதிய கட்டுப்பாடுகள் விவசாயிகளை பாதிப்பதாக புகார் எழுந்தது. மேலும் விவசாய தொழிலாளர்களுக்கு முறையான ஊதியம் வழங்க வேண்டும், வேளாண் விளைபொருட்கள் இறக்குமதிக்கு தடை விதிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரான்சில் கடந்த மாதம் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முக்கிய சாலைகளில் டிராக்டர் பேரணி நடந்ததில் பிரான்ஸ் அரசை விவசாயிகள் திணறடித்தனர். இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உச்சி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் முட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தியதால் அங்கு பதற்றம் நிலவியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஹேமந்த் சோரன் கைதை கண்டித்து அமளி. மக்களவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு. ஹேமந்த் சோரன் வழக்கை விசாரிக்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு. ஜார்க்கண்ட் உயர் நீதிமன்றத்தை நாடவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். தொகுதி பங்கீடு தொடர்பாக 13ஆம் தேதி சென்னை வருகிறார் மல்லிகார்ஜுன கார்கே. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை. அமலாக்கத்துறையின் 5வது சம்மனை நிராகரித்த அரவிந்த் கெஜ்ரிவால். அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. கொடநாடு கொலை கொள்ளை விவகாரம் தகவல்களை சேகரிக்க குஜராத் தடயவியல் நிபுணர்கள் திருச்சி வருகை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.